எப்போதும் நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாளே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் வீட்டில் பச்சை பயிர் இருந்தது. அதை கழுவி காய வச்சு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சமதையில் மாற்றி நல்லா அதை வந்து உடச்சி எடுக்கணும். உடச்சி எடுத்து அந்த பயிரை வந்து மறுபடியும் ஒரு முரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா புடைக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தோல் தனியாக பயிர் தனியாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த பயிரை தான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பயிர் கொழுக்கட்டை தான் வந்து பண்ண போகிறோம். உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு நமக்கு பயிர், நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, நெய்யெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வாழையிலெல்லாம் தட்டி வந்து போட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக முடிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா, நாளன்னைக்கு சமைக்க போகிறத நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து வாழைப்பூ தான். ஸோ வாழைப்பூ இந்த மாதிரி ஃபுல்லாக தோலை உரிச்சிட்டு அந்த வாழைப்பூ அந்த பீசஸ் மட்டும் எடுத்துட்டு அருவாமனையில் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் நேரமும் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணி